வணக்கம். இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சில சமயம் மத்தவங்க கூட சும்மா பேசுறது கூட இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு? இது உங்க சோஷியல் ஸ்கில்ஸ்ல இருக்கிற பிரச்சனை இல்ல. உண்மையில நம்ம மூளை வேலை செய்யற விதத்தை பத்தின ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இந்த ஃபீலிங் நம்மள பல பேருக்கு வந்திருக்கும் இல்லையா? ஒரு பார்ட்டிலயோ இல்ல ஒரு மீட்டிங்லயோ அர்த்தமே இல்லாத பேச்சுகளை கேட்டு கேட்டு நம்ம எனர்ஜி மொத்தமா காலியான மாதிரி இருக்கும். அப்பப்பா, இந்த சமூக சோர்வுக்கு பின்னாடி என்னதான் காரணம்? அதைத்தான் நம்ம இப்ப தோண்டி துருவி பார்க்க போறோம். இந்த சோர்வுக்கான உண்மையான காரணம் நம்ம மூளையோட ஆழமான செயல்பாடுகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. இது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸே இருக்கு. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மூளையின் ஆழத்திற்கான தேடல். இத புரிஞ்சிக்க வாங்க ஒரு புது ஐடியாவா பார்க்கலாம். அதுக்கு பேரு தான் அறிவாற்றல் மின்கலம். சிம்பிளா சொல்லணும்னா உங்க மூளையோட பேட்டரி மாதிரி எதை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மன ஆற்றல் தான் இருக்கும். இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சிலரோட மூளை இயற்கையாவே புது புது தகவல்களையும் அர்த்தமுள்ள விஷயங்களையும் தேடிட்டே இருக்கும். சாதாரண உரையாடல்கள்ல பெரும்பாலும் ஒரே மாதிரியான ஏற்கனவே தெரிஞ்ச பதில்கள் தான் வரும். அதனால அது அவங்களோட அறிவாற்றல் மின்கலத்தை ஜூஸ் மாதிரி உறிஞ்சிரும். ஆனா இதுவே ஆழமான உரையாடல்கள் புது தகவல்களை தர்றதால அது அவங்க பேட்டரியை ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு காலி ஃபைலை கொடுத்து ப்ராசஸ் பண்ணுன்னு சொன்னா என்ன ஆகும்? சும்மா அதோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் புதுசா எந்த தகவலும் இல்லாத பேச்சுகளை கேட்கும்போது சிலருடைய மூளை தேவையில்லாம அதிக ஆற்றலை செலவழிச்சு சோர்வடைஞ்சிடுது. சரி, இந்த அறிவாற்றல் மின்கலம் கான்செப்ட் நிஜ லைஃப்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க, ஒரே உரையாடல்ல ரெண்டு வேற வேற மனசுங்க எப்படி யோசிக்குதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். இது ரொம்ப பொதுவான ஒரு சமூக சூழல் தான். இப்போ இந்த ஒரு கேள்விக்கு ரெண்டு விதமான மூளைங்க எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். முதல் நபர், அதாவது மூளையே, இந்த கேள்வியை ஒரு நல்ல வாய்ப்பா பார்க்கறாரு. ஆஹா சூப்பர், மத்தவங்க கூட கனெக்ட் ஆக இது ஒரு சிம்பிளான வழி, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, பெருசா யோசிக்க தேவையில்லை, இது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான பயனுள்ள ஒரு வழி. ஆனா மூளை பி இருக்கிற நபரோ அப்படியே உல்டாவா உணர்றாரு. அவங்க மூளை உடனே கணக்கு போடுது. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல எங்க மூளையோட சக்தி செலவாகுது. ஆனா பதிலுக்கு எனக்கு எந்த புது தகவலும் கிடைக்கல. சிஸ்டம் ட்ரெயின் ஆகுது. வேற ஏதாவது உருப்படியான டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமான்னு தேடணும். இப்போ இந்த மூளை பி மாதிரி யோசிக்கிறவங்கள நம்ம எப்படி பார்க்கறோம்? இங்கதான் ஒரு பெரிய தப்பு நடக்குது, ஒரு தவறான புரிதல் ஏற்படுது. இது திமிர் கிடையாது, இது அவங்க மூளையோட அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பெரும்பாலும் இந்த மாதிரி ஆட்களை நம்ம உடனே என்ன சொல்றோம்? இவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க, பெரியவன்னு நினைப்பே, அப்படித்தானே முத்திரை குத்திடுறோம். ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மனிதர்களை வெறுக்கிறதில்ல, இது பயனில்லாத தகவல் பரிமாற்றத்தை வெறுக்கிறது. அவங்க மூளை அர்த்தமுள்ள ஒரு இணைப்பை தேடுது, அவ்வளவுதான் விஷயம். அதாவது இது அவங்களோட அறிவாற்றல் செயல்திறனை பத்தியது. அவங்க மூளை சும்மா வெளிப்பூச்சுக்கு பேசுறத தவிர்த்துட்டு உண்மையான ஆழமான ஒரு கனெக்ஷனுக்கு ஒரு ஷார்ட்கட் தேடிட்டு இருக்கும். இது அவங்க மற்றவங்களை விட புத்திசாலின்னு காட்டிக்கிறதுக்காக இல்ல. அவங்க மூளையோட அமைப்பே அப்படி. அவங்க நோக்கம் உண்மையான இணைப்பு, சமுதாயத்துக்காக நடிக்கிறது இல்ல. சரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த உளவியலை நாம நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்? இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சுகளை ஒழிவாக்குறதுக்கு பதிலா அதை எப்படி ஆழமான உரையாடல்களா மாத்துறது? வாங்க, அந்த மேலோட்டமான பேச்சுக்கு அப்புறம் போய் ஒரு நல்ல வழியை பார்ப்போம். பாருங்க, சாதாரண உரையாடல்கள் மொத்தமா வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அதை நம்ம ஆழமான உரையாடல்களுக்கு போறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா, ஒரு பாலமா பயன்படுத்த முடியும். அது எப்படி செய்யறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல ஏன்னு கேளுங்க. ஒருத்தர் அவங்க வேலையை பத்தி சொன்னா, ஓ அப்படியான்னு முடிக்காம, ஏன் உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்குன்னு கேளுங்க. ரெண்டாவதா, ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பத்தி பேசுங்க. இல்லனா மூணாவதா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆச்சரியமான உண்மைய பேச்சோட நடுவுல சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கூட அந்த உரையாடலை அடுத்த கட்டத்துக்கு உடனே கொண்டு போகும். அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு சாதாரண பேச்சுல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணா அது ஒரு பாரமா நினைக்காதீங்க. அது ஒரு புது விஷயத்த கண்டுபிடிக்க, ஒரு புது நட்பை உருவாக்க ஒரு வாய்ப்பா பாருங்க. ஒவ்வொரு பேச்சுக்குள்ளேயும் ஒரு ஆழமான உலகம் ஒளிஞ்சிருக்கலாம். அதை திறக்கிற சாவி நம்ம கையில தான் இருக்கு. என்ன சொல்லுங்க?